ஓகே, நம்ம ஆண்டவருடைய காரியங்களுக்கு நேராக கடந்து செல்லுவோம். கடந்த கிளாஸில் நம்ம எடுத்த அந்த காரியங்களை ஒரு சின்ன ரீகலெக்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைபிளை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், கடந்த கிளாஸில். ஸோ பைபிளில் மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. அந்த 66 புஸ்தகங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 பெரிய பிரிவுகளாக இருக்கிறது. அந்த 2 பெரிய பிரிவுகளில் பழைய ஏற்பாடு எத்தனை புஸ்தகம்? 39. புதிய ஏற்பாடு 27. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 66 புஸ்தகங்கள் வரும். இந்த 66 புஸ்தகங்களும் ஒரே மனிதனால் எழுதப்படவில்லை, பல்வேறு மனிதர்களால், பல்வேறு துறையில் இருக்கிற நபர்களால். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மோசே சகலத்தையும் கற்று தேர்ந்த ஒரு மனிதர். அப்புறம் ஆடு மேய்க்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கும் அவர் கொண்டு போகப்படுறார். அவரால் தான் முதல் 5 புத்தகங்கள் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு புத்தகமும் அதனுடைய பெயர், இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, மல்கியா அப்படின்றது ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்க தரிசனத்தை புஸ்தகத்தை எழுதினவர் அவங்க பேர்லேயே ஏசாயா அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்குன்னா அதை எழுதினவர் ஏசாயா. சாலமோனின் நீதிமொழிகள்னும் போது அதை சாலமோன் எழுதியிருப்பார். இப்படி ஒவ்வொரு புஸ்தகங்களும் எரேமியாவின் புலம்பல் அப்படின்னு அந்த புஸ்தகத்திலே அதனுடைய ஆரம்பங்கள் எல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஸோ பல்வேறு ராஜாக்கள் எழுதியிருப்பார்கள், ஆடு மேய்க்கிறவர்கள் எழுதியிருக்கிறார்கள், ஆடு மேய்த்து ராஜாவானவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட துறையை சார்ந்தவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், புரியுதுங்களா? அப்படி நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்க. புதிய ஏற்பாடெல்லாம் மீன் பிடிக்கிற பீட்டர் அவருடைய நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறாரு. நல்ல படித்த கல்விமானின் நாவை உடைய அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நிருபங்களை எழுதியிருக்கிறாரு. இப்படி பல்வேறுபட்ட துறைகளை சார்ந்தவர்கள் ஒன்றிணைந்து அவங்க எழுதின புத்தகமெல்லாம் தொகுக்கப்பட்டு நம்ம கையில் பைபிளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்புறம் இந்த பைபிளை குறித்த சில காரியங்களை குறித்து கடந்த நாட்களில் நான் சொன்னேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், அப்புறம் இந்த அனஸ்தீஷியா, ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அனஸ்தீஷியான்னு ஒன்று போடுவாங்க, அது யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே பைபிளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காரியம். அப்புறம் பூமி தட்டை அப்படின்னு சொல்லிட்டு, தட்டையான பிளேட் மாதிரி தட்டையாக இருக்கும், அதனால தான் நம்ம அது மேலே நிற்கிறோம். அது போன்ற காரியங்களையும் கடந்த வகுப்பில் நம்ம தியானித்தோம். ஸோ இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஓகே, ஸோ பைபிளை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைபிள்லேருந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து அதை நாம் வாசித்து அதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல போகிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அதற்கப்புறமா இந்த ஹோல் பைபிளை நீங்கள் ரொம்ப சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன கான்செப்டையும் நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த புஸ்தகங்களுக்கு நேராக கடந்து செல்வோம். புரியுதுங்களா? ஸோ பைபிளினுடைய முக்கியமான புள்ளி விவரங்களை குறித்து இப்போ நான் சொல்கிறேன். மொத்தம் 66 புஸ்தகங்கள். பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27. பைபிளில் இருக்கிற மொத்த அதிகாரங்கள் அப்படின்னும் பொழுது 1189. அப்புறம் பைபிளில் இருக்கிற மொத்த வசனங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,102. இது தோராயமாக சில மொழிபெயர்ப்புகள், அதனால் சில அதிகாரங்கள், சில அந்த எழுத்துக்கள் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது. இது டோட்டலாக ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்புறம் இதை 40க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதினதாக சொல்லுவாங்க. 40 பேர் இல்லை 40க்கு மேற்பட்டவர்கள் எழுதினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது எழுதப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1500, டோட்டலாக 1500 வருஷம் இந்த வேதாகமத்தை எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. கிமு 1400லேருந்து கிபி 100 வரைக்கும் எழுதப்பட்டது. அப்புறம் இந்த பைபிள் எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மூல மொழிகள் எபிரேயம். பழைய ஏற்பாடு
மோஸ்ட் ஆஃப் புக்ஸ் எல்லாமே எபிரேயத்தில் எழுதப்பட்டதாகவும், அப்புறம் அரமேயம், ஜீசஸ் வந்து அரமேயிக் மொழி பேசியிருக்கிறதுனால அரமேயிக் மொழியில் அது எழுதப்பட்டதாகவும், அதை தொடர்ந்து கிரேக்கம், அந்த காலகட்டத்தில் கிரேக்கம் பரவி இருந்ததுனால கிரேக்க மொழியிலே புதிய ஏற்பாட்டினுடைய நிறைய பிரதிகள் வந்து கிரேக்கத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இதுதான் பைபிளினுடைய புள்ளி விவரங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே அதிகமான விற்பனையான ஒரு புத்தகமாக நம்மளுடைய பைபிள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது வருஷந்தோறும் சுமார் 10 கோடி காப்பீஸ் வந்து சேல் ஆகுதான், விற்பனைக்காக விற்கப்படுகிறது என்று சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இன்னொரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைபிள்லேயே நீளமான ரொம்ப பிக்கஸ்ட் சாப்டர், அதாவது அதிகாரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதிகாரம், அது எந்த அதிகாரம் தெரியுமா உங்களுக்கு? சூப்பர். அதில் மொத்தம் எத்தனை வசனம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 176 வசனங்கள் இருக்கிறது. ஆமாம், 119வது சங்கீதம் எழுதி கொள்ளுங்க சிஸ்டர். சூப்பர், வெரி குட். 119வது சங்கீதம், அதில் மொத்தம் 176 வசனங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அப்புறம் பைபிள்லேயே ரொம்ப சின்ன அதிகாரம் எதுன்னு தெரியுமா? வசனங்கள் தான். சூப்பர். ஸோ அதுவும் எழுதி கொள்ளுங்க. ரொம்ப சின்ன அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 117, ஏன்னா அதில் 2 வசனங்கள் தான் இருக்கும். அப்புறம் ஹோல் பைபிளினுடைய மத்திய வசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்டர் வசனம். அதாவது இந்த பக்கம் அந்த பக்கத்துக்கும் சென்டர் ஒரு வசனம் இருக்குது. அது என்ன வசனம் தெரியுமா? சங்கீதம் 118:8. அந்த வசனத்தை யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 118:8. அந்த வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். ஆமாம், இந்த வசனம் தான் பைபிளினுடைய மைய வசனம், சென்டர் பார்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அப்புறம் பைபிள்லேயே ரொம்ப நீளமான பெரிய வசனம், பைபிள்லேயே நீளமான வசனம் எது அப்படின்னா, எஸ்தர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். இதுதான் வந்து பைபிள்லேயே நீளமான வசனமாக சொல்லுவாங்க. ஓகே, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதையும் எடுத்து யாராவது ஒருத்தர் வாசிக்கணும்னா வாசிக்கலாம். எவ்வளோ பெருசு இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் அதை பாருங்கள். எல்லாரும் எடுத்துக்கோங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுங்க. பார்த்தீங்கன்னா மற்ற வசனங்கள் மாதிரி இருக்காது. பெருசாக இருக்கிறதா அந்த வசனம்? எஸ்தர் 8:9. பைபிளை திறந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும்.
இதுதான் வந்து பைபிள்லேயே வந்து பிக்கஸ்ட் பெரிய ஒரு வசனமாக சொல்லப்படுது. ஓகே, பைபிளில் சின்ன வசனம் எதுன்னு தெரியுமா? சின்ன வசனம் யோவான் 11:35 சொல்லுவாங்க, இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு வரும். அதுதான் வந்து சின்ன வசனமாக சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டில் எழுதி கொள்ளுங்க, தயவுசெய்து எழுதி கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் யோபு 34:1, யோபு 34:1, யோபு 35:1, யோபு 36:1 இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னும் எலிகு மறுத்தரமாக. ஸோ யோபு 36:1 தான் சொல்லுவாங்க, ஏன்னா அதில் பின்னும் எலிகுன்னு வரும். இந்த பின்னும் எலிகு அப்படின்றது வந்து 2 வார்த்தையில் அது முடிஞ்சிருது. அதனால் பழைய ஏற்பாட்டில் இதுதான், ஹோல் பைபிளில் இதுதான் வந்து குட்டி வசனமாக சொல்லுவாங்க. ஆனால் வசனம்னும் போது அது அர்த்தம் இருக்கணும், அது ஒரு முழுமை இருக்கணும். அந்த வகையில் பார்க்க போனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்படுகிற அந்த வசனம் வந்து வசனமாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. 11:35. சரி, இப்போது உங்களுக்கு பைபிளினுடைய காரியங்கள் டோட்டல் ஹோல் பைபிள் அப்படின்னா உங்கள் மைண்டில் அதை நீங்கள் எப்படி பதிய வைத்து கொள்ளணும், ஹோல் பைபிள்ன்றது இதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான சில காரியத்தை உங்களுக்கு நான் வந்து காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை பார்த்து கூட எழுதி கொள்ளணும்னா எழுதி கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதை அப்படியே எழுத வேணாம், நான் சொல்கிறத மட்டும் எழுதுங்க. ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளுங்க. ஹோல் பைபிள் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா சிருஷ்டிப்பு, எழுதி கொள்ளுங்க, சிருஷ்டிப்பு, அதுக்கப்புறம் வீழ்ச்சி, அதுக்கப்புறம் வாக்குத்தத்தம், அதுக்கப்புறம் யாத்திரை. 4வது வந்து யாத்திரை, 5வது வந்து தேசம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறேன், சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பு அப்படின்றது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் இதில் அடங்கிடும். அது பக்கத்தில் அதை நோட் பண்ணிக்கோங்க. சிருஷ்டிப்பு அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். அடுத்தது வந்து வீழ்ச்சி, அது 2வது. அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல் பைபிளை நீங்கள் சிம்பிளாக மனசில் வச்சுக்கிறதுக்கு, புரிந்து கொள்வதற்கு இப்போ நான் சொல்கிற இந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வாக்குத்தத்தம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எழுதி கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தம் அப்படின்றது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் வரும் இந்த வாக்குத்தத்தம். நான் ஸ்பீடாக சொன்னேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள், பிரதர் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. வாக்குத்தத்தம் வந்து ஆதியாகமம் 12லிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் யாத்திரைன்னு போட்டுக்குங்க. இந்த யாத்திரையை பொறுத்த வரைக்கும் யாத்திராகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்று சொல்லப்படுகிற இந்த 4 புத்தகங்களும் இந்த யாத்திரைக்குள்ள நடந்த நிறைய காரியங்கள் வந்து அதில் எழுதப்பட்டிருக்கும். அதனால வந்து யாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 5வது வந்து தேசம். தேசம்னு போட்டுட்டு அதில் வந்து யோசுவாவிலிருந்து மல்கியா வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. யோசுவாவிலிருந்து மல்கியா. பழைய ஏற்பாடு இதுலேயே முடிஞ்சிருது. நீங்கள் எல்லாரும் யோசிக்கிறீங்க, ஐயோ பழைய ஏற்பாடு இப்படி இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, எப்படி தான் இதை மைண்டில் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை.
மிக எளிதான வகையில் நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போவோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் வந்து முதல் 2 அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் முதலாவது வந்து மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் படைக்கிறாரு. அதுக்கப்புறம் மனுஷன் இருப்பதற்கான ஒரு தோட்டம் எல்லாம், அதான் மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் படைச்சிட்டு அப்புறம் மனுஷனை உருவாக்கி, அந்த மனுஷனோட தேவன் வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உறவிலே அவர்கள் மனுஷனும் தெய்வமுமாக அந்த சிருஷ்டிப்போட சேர்ந்து தேவனோட அவன் என்ன பண்ணுறான்னா வாழ்ந்துட்டு வரான். இதுதான் அந்த முதல் 2 அதிகாரத்தில் நடக்கிற காரியங்கள். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல் 2 அதிகாரத்தில் தேவனுடைய படைப்பும் மனிதனோடு தேவனுக்குள்ள ஒரு உறவு வந்து ரொம்ப அழகாக அதில் எழுதப்பட்டிருக்கும். இது முதல் 2 அதிகாரத்தில் இருக்கிற காரியம். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு 2 அதிகாரத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து சிருஷ்டிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஃபுல்லாமே மனிதனுக்காக உண்டாக்கப்படுதல், மனிதன் உண்டாக்கப்படுதல், மனிதனுக்கு தேவையான அனைத்துமே அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது. மனைவியாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், எல்லாமே. அதனால் அதுக்கு பேர் வந்து சிருஷ்டிப்பு. இப்போ அதுக்கு அடுத்தது 3ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆவது அதிகாரம் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் விழுந்து போகிறான். அதனால அதுக்கு பேர் வந்து வீழ்ச்சி. மனிதன் விழுந்து போகிறான். ஏன் விழுந்து போகிறான் அப்படின்னா, ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன காரியத்துக்கு விரோதமாக அவங்க 2 பேரும் வந்து பாவம் செய்கிறார்கள். ஒன் செகண்ட். ஸோ இந்த பாவம் உலகத்துக்கு மரணத்தை கொண்டு வந்துச்சு. அதனால கடவுளோடு இருந்த அந்த உறவு வந்து முறிக்கப்பட்டதுனால மனிதன் கடவுளோடு இருந்த அந்த ஹைஃபையான குவாலிட்டியான அந்த லைஃப்பை அவன் மிஸ் பண்ணதுனால வீழ்ச்சிக்கு நேராக மனுக்குலம் கடந்து செல்கிறது. அதை பற்றி தான் இந்த 3லேருந்து 11 நம்ம வாசிக்க முடியும். ஸோ இந்த 3லேருந்து 11 பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் பெருகுவார்கள். ஆனால் எப்போவுமே வந்து தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையின்படி மக்கள் வந்து பெருகினாலும், பலுகி பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் அவங்க பலுகி பெருகினாலும் உண்மையிலேயே கடவுளை விட்டு தூரமாக போயிட்டே இருந்தாங்க. இன்க்ரீஸ் வந்து நல்லது தான், ஆனால் அந்த இன்க்ரீஸ் கடவுளை விட்டு நம்மளை பிரிக்கக்கூடிய ஒரு இன்க்ரீஸாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்க்ரீஸே கிடையாது. ஸோ அதெல்லாமே வந்து இந்த அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கும். இதே அதிகாரங்களில் நிறைய டீப்பான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. தேவ தூதர்கள் மனுஷகுமாரித்துகளோட அவர்கள் சஞ்சரிக்கிறார்கள். அந்த பரலோகத்தை விட்டுட்டு பூமிக்கு வந்து அவங்க மனுஷனை போன வாழ்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே நடக்குது. அதெல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் வந்து உலகத்தை அழிக்கிற காரியங்கள் அதெல்லாம், அப்புறம் நோவாவினுடைய காரியங்கள், அப்புறம் இவங்க பாபேல் கோபுரம் கட்டுவாங்க. அது எல்லாமே வந்து டோட்டலாக மனுக்குலம் தேவனுடைய சித்தத்திலிருந்து திட்டத்திலிருந்து விழுந்து போகிற ஒரு காரியம். அதனால தான் இது வீழ்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து அந்த அந்த 3லேருந்து 11 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கும். இப்போ அடுத்தது வாக்குத்தத்தம். மனுஷன் விழுந்துட்டான் பார்த்தீங்களா? இந்த விழுந்து போன மனுஷனை மறுபடியும் நல்லா வாழ வைக்கிறதுக்காக கடவுள் என்ன பண்ணுறாருனா, ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறாரு. அதுதான் ஆபிரகாம். 12ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, நீங்கள் பலுகி பெருகுவீங்க, பெரிய ஜாதியாக மாறுவீங்க அப்படின்னு. ஸோ அதனுடைய நிறைவேறுதல் தான் அந்த 12லேருந்து 50 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். 12லேருந்து 50 வரைக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இதுதான் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மனிதனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. அதில் அவன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அது வந்து ஆபிரகாமுக்கு தேவன் விசேஷித்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதில் வந்து அவன் வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ 12லேருந்து 50 வந்து, அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதுக்கு முன்னாடி மனுஷன் வளர்ந்தான். ஆனால் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அவன் வளர்ந்தான். அது அவனுக்கு அழிவை கொடுத்துச்சு. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு மனுஷனை அழைக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இப்போ மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வளர்றான்.
ஆனா வாக்குத்தத்தத்தோட சேர்ந்து வளருறதுனால இவனுக்கு அழிவு வரவில்லை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம வளர்ச்சி ரொம்ப முக்கியம்தான். வளர்ச்சி ரொம்ப முக்கியம். காரு, பங்களா, வசதி, வாய்ப்பு, பணம் இதெல்லாம் அவசியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த வளர்ச்சி தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரிக்குது, மனுஷனிடத்திலிருந்து நம்மளை பிரிக்குது அப்படின்னா இது வளர்ச்சி அல்ல, இது அழிவுக்கு ஆரம்பமாக இருக்கிறது, வீழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. அதனால்தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், ஆண்டவரே உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுற மாதிரி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் எனக்கு தேவையில்லை, உங்களை தூஷிச்சு நீங்களா ஒரு கடவுளா அப்படின்னு சொல்லி உங்களை திட்டுற அளவுக்கு நான் பட்னியா ஒரு பரதேசியை போல, ஒரு பிச்சைக்காரனை போல, ஒன்றும் இல்லாதவனா போகிற அளவுக்கு எனக்கு ஒரு தரித்திரமும் கொடாதிருப்பீராக அப்படின்னு ஒரு ஜபத்தை செய்வார் ஒரு பரிசுத்தவான். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்க, வீழ்ச்சியில மனிதன் வளர்ந்தாலும் வீழ்ச்சி அவனுக்கு இருந்துச்சு. ஏன்னா தேவனோடு உள்ள உறவு அப்படியே எல்லாம் காயின் அப்படியே வளர்ந்துட்டே போறாரு. அந்த நாட்களில் இன்னும் பூமியில நிறைய பேர் இருந்தாங்க, வளர்ந்துட்டே போனாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே அழிக்கப்பட்டுட்டாங்க. புரியுதுங்களா? நோவாவினுடைய சந்ததி மட்டும்தான் காப்பாற்றப்படுகிறது. ஏன்னா வாக்குத்தத்தம் இல்லை. ஆனால் இந்த நோவாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஒரு பேழையை செய்ய வச்சு அந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆரம்பத்தை நோவாவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நோவாவினுடைய சந்ததியாக இருக்கிற ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து ஜனம் இப்போ வளருது, பலுகி பெருகுது. ஸோ 50வது அதிகாரம் நீங்கள் எண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்பு வரைக்கும் போகும். யோசேப்பு வரைக்கும் போய் அங்கேருந்து அந்த ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார், ஈசாக்கு யாக்கோபை பெற்றார், யாக்கோபுக்கு 12 அந்த கோத்திரங்கள் அங்கே தான் பிரிய ஆரம்பிக்கிறது, ஜாதிகள் பிரிய ஆரம்பிக்கிறது. ஸோ இது அந்த 50ஆம் அதிகாரத்து வரைக்கும் நடக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு கிளியரா இருக்குதா? ஒரு தம்ஸ்அப் போடலாமே எல்லாரும். ஆக்சுவலி வீடியோ கால் வந்தால் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் முயற்சி பண்ணுவோம். ஓகே, அடுத்தது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார் பார்த்தீங்களா? இந்த வாக்குத்தத்தம் எது வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50வது அதிகாரம் வரைக்கும் வருகிறது. அதுக்கப்புறம் இந்த வாக்குத்தத்தமானது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள இவங்களை கொண்டு போய் போடுறாரு. ஏன்னா போட்டாதான் இவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா வளர முடியும். ஏன் நிறைய பேர் யோசிப்பாங்க, எதுக்கு நல்லா தானே பெருசாக தானே வளர்ந்துட்டு வந்தாங்க, பெரிய பெரிய ஜாதியாக வளர்ந்துட்டு வந்தாங்க, அப்படியே விட வேண்டியது தானே சூப்பரா, எதுக்கு தேவையில்லாமல் ஆண்டவர் இவங்களை கொண்டு போய் எகிப்தில் போட்டாரு, ஏன் இந்த பிரச்சனையில் கோத்து விட்டாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் சில கேள்விகள் நம்ம ஆளுங்களுக்கு ஏற்படும். நல்லா தானப்பா போயிட்டு இருந்துச்சு, எதுக்குப்பா இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, வேதத்தினுடைய மைய கருப்பொருளே கிறிஸ்து தான். ஸோ கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு பரிசுத்த சந்ததி, நல்லா புரிஞ்சுக்குங்க, இயேசு வரணும் அப்படின்னா ஒரு பரிசுத்த சந்ததி அவசியம். இப்போ பரிசுத்த சந்ததியை கொண்டு வரதுக்கான முயற்சியை தான் ஆண்டவர் மேற்கொள்றாரு. அதனுடைய முதல் திட்டத்தை பிசாசு முறியடிச்சிடறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் பரிசுத்த சந்ததியை உருவாக்கணும்னு ஆதாம் ஏவாளுக்கு சொல்றாரு, பலுகி பெருகுங்க அப்படின்றாரு. ஏன்னா அந்த சந்ததியில கிறிஸ்துவை கொண்டு வரணும் அப்படின்றது. நல்லா இன்னொரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனுஷன் பாவத்துல விழுந்தாலும் மனுஷன் பாவத்துல விழலனாலும் இந்த பூமியில கிறிஸ்து வந்திருப்பாரு, கிறிஸ்து வாழ்ந்திருப்பாரு, கிறிஸ்து மனிதர்களோட வாழ்ந்திருப்பாரு. அதுதான் தேவனுடைய சித்தம். அதனால மனுக்குலம் பாவத்துல விழுந்ததுனால இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. பாவம் வரலனா கூட இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்திருப்பாரு, நம்மளோட வாழ்ந்திருப்பாரு. ஏன்னா அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய சித்தம். புரியுதுங்களா? ஸோ இனிமே என்ன பண்றான், ஆரம்பத்திலேயே என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அதை கட் பண்ணிடுறான், அந்த பிளானை டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் மோசமான சில காரியங்களை, மோசமான சில மனிதர்களை ஏற்படுத்தி கடவுளை விட்டு மனுக்குலத்தை பிரித்து அப்படியே அழிவுக்கு நேராக கொண்டு போகிறான்.
ஸோ அப்போ காட் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, ஜீசஸை ஒரு பரிசுத்த சந்ததியில கொண்டு வரணும்னு விரும்புறாரு. ஆனா எனிமி என்ன பண்றான், ஜீசஸ் இந்த பூமியில வந்துடக்கூடாது, அவர் வந்துட்டார்னா இவனுடைய அரசாட்சி கவிழ்க்கப்பட்டு போகும், இருளின் ராஜ்யம் அழிஞ்சிரோன்றதுனால ஆதியிலேயே அந்த திட்டத்தை வந்து அவன் முறியடிக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் காட் என்ன பண்றாரு, நோவா அப்படின்ற அந்த நோவாவினுடைய குடும்பத்தின் மூலமா ஒரு பரிசுத்த சந்ததியை கொண்டு வருவோம்னு சொல்லி முயற்சி பண்றாரு. அங்கேயும் வந்து சாபத்தை கொண்டு வந்துடுறான். கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க காம் சேம் காம் யாப்பேத்துன்னு சொல்லி யோனா இது நம்ம நோவாவுக்கு வந்து 3 பிள்ளைங்க இருப்பாங்க. அதுல ஒரு சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியா வரும். புரியுதுங்களா? அதுல தான் வரும். அந்த கானான் சந்ததி வந்து அங்கதான் வரும். அந்த சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியா மாறுது. அங்க சாபம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேயும் பிரச்சனையை உண்டாக்கிடுறான் எனிமி. எப்படியாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கிறிஸ்து வந்துடக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்றாரு ஆண்டவர் வந்து, ஆபிரகாம் அப்படின்ற ஒரு மனிதனை கொண்டு வந்து அந்த ஆபிரகாமனுடைய விசுவாசத்தின் மூலமாக, ஏன்னா விசுவாசத்தின் மூலம் பரிசுத்தம், அதுதான் காட் பிளான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபெய்த் மூலமா ஹோலினஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, விசுவாசத்தின் மூலமா ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆபிரகாமை அழிச்சு ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தின் பேர்ல அந்த சந்ததியில தான் கிறிஸ்துவை அவர் கொண்டு வருகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஸோ அதுதான் வந்து இந்த யாத்திரை. இப்போ நான் சொன்னது என்ன அப்படின்னா, கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் வந்து ஆண்டவர் வந்து இவங்களை எகிப்தில் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல. ஒன்று, இப்போ இவங்களை கொண்டு போய் ஒரே இடத்துல போட்டதுனால இவங்க இன்க்ரீஸ் ஆனாங்க. ஒரு ஜனமா ஒரு குடும்பமா பலுகி பெருகிறாங்க. இப்போ இந்த எகிப்தில் போடாம இவங்க மற்ற ஜனங்களை போல வாழ்ந்திருந்தாங்கன்னா மற்ற ஜாதிகளோட கலந்திருப்பாங்க. மற்ற ஜாதிகளோட கலந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய பரிசுத்த சந்ததி அப்படின்ற, ஏன்னா சுத்திலும் பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்ட சந்ததிகள் தான், விக்கிரகங்களை வழிபடுற சந்ததிகள் தான் சுத்திலும் இருக்குது. இவங்க எல்லாரும் அங்க போய் அவங்களோட கலந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, தேவனுடைய திட்டம் நடக்காது. அப்படின்றதுனால எல்லாரையும் ஆண்டவர் ஒரு இடத்துல எகிப்துல கொண்டு போய் வச்சு அங்க பெருசா பல ஜாதிகளாக, அதாவது பல சந்ததிகளாக, பல லட்சங்களாக அவர்களை வந்து பலுகி பெருக பண்றார். ஸோ நம்ம வாழ்க்கையில கூட சில சூழ்நிலையில் ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு 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 சிறைச்சாலையில போடுற மாதிரி இருக்கும், ஒரு அடைப்புல போடுற மாதிரி இருக்கும். அது நல்லது, புரியுதுங்களா? ஏன்னா அது நம்மளை இன்க்ரீஸ் பண்ணும், அதை நம்மளை க்ரோ பண்ணும். அதனால வந்து என்னடா கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரா, இதுக்குள்ள போட்டுட்டாரா அப்படின்னு மாதிரிலாம் யோசிக்காதீங்க. வாட் எவர் ஆண்டவர் நமக்கு செய்கிற அனைத்துமே நன்மையானது. அதை புரிந்து கொள்ளணும், அவரை உறுதியாக பிடிச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து இது அதே மாதிரி தான். எகிப்தில் அவங்கள போட்டதுனால அவங்க பலுகி பெருகுகிறார்கள். இஸ்ரவேல் அப்படின்றது ஒரு தேசமாகவே இங்கே தான் மாறுது, ஒரு பெரிய தேசமாகவே இங்கே தான் மாறுது. ஸோ ஆண்டவர் வந்து கூப்பிடும்போதே ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், ஒரு பெரிய தேசமாக்குவேன் அப்படின்னு சொல்லி கானான் அப்படின்ற ஒரு தேசத்தை வந்து வாக்களிக்கிறார். அதுதான் 5வது தேசம். இந்த யாத்திராகமம்ல இருந்து உபாகமம் வரைக்கும் அந்த வனாந்தரத்தில் அவங்க வந்து யாத்திரை பண்ணுவாங்க. ஆண்டவர் வந்து அந்த அடிமைத்தனத்தில் போட்டாலும் அவங்களை அங்கிருந்து மோசையின் மூலமா விடுதலையாக்கி வனாந்தரத்தில் வழி நடந்து வருவாங்க. ஏன் வனாந்தரத்தில் வழி நடத்துறாரு ஆண்டவர்? 40 நாள். எத்தனை நாள்? சில பேர் சொல்றாங்க 12 நாள்லேயே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு, சில பேர் சொல்றாங்க 40 நாள் ஆகும் டிராவலு அங்கே போகிறதுக்கு. ஆனால் ஏன் 40 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருப்பேன், எதற்கு 40 வருஷம் ஆச்சு அப்படின்னா, 40 நாளில் முடிய வேண்டியது 40 வருஷம் ஆச்சு. ஏன் அப்படின்னா, இவங்க இப்போதான் அடிமையாக இருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களை 40 நாளில் அல்லது 12 நாளில், அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஃபியூ ஹவர்ஸில் போயிடலாம் ஏரோப்ளைன் மூலமாக. ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் தேசங்கள், பல தேசங்களை சுற்றி சுற்றி தான் இவங்க போகணும். ஸோ இவங்க ஒவ்வொரு தேசத்தையும் சுற்றி சுற்றி போகும்போது அங்கே இருக்கிற தேசம் ஈஸியாக இவங்களை அடிமைப்படுத்திடும். ஏன்னா ஏற்கனவே எகிப்தில் அடிமையாக இருந்ததுனால இவங்களை அடிமையாக மாற்றிடுவாங்க. இன்னொன்று,
ஒவ்வொரு குட்டி ராஜாக்களும் குட்டி ராஜ்யங்களும் இவங்களோட சண்டை போடும்போது ஏற்கனவே உள்ள அடிமைத்தனத்துல இருந்ததுனால ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் எகிப்துக்கு ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் எங்களை என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே சுத்தி வர பண்றார். யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையிலையும் இவங்க மாட்டிக்க கூடாது, அதனால கொஞ்சம் சுத்தி கொண்டு வருவோம், அப்போ இவங்க தப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. இந்த சுத்தி வர டைம்ல இவங்களுக்கு சண்டைனா என்ன, போராட்டம்னா என்ன, எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி சண்டை போடணும், எப்படி ஜெயிக்கணும், எப்படி கடவுளை நம்பணும், அப்புறம் முக்கியமா எல்லாரும் வாழ்ற மாதிரி வாழணுன்ற அவசியம் இல்லை, என்ன நம்பி வந்திருக்கிறீங்க, நான் உங்களை போஷிப்பேன், நான் உங்களை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த 40 வருஷமா ஆண்டவர் அவங்கள இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் அவங்கள நடத்துறாரு. ஸோ அதனால தான் வனாந்திரத்தில் ஆண்டவர் நம்மளை அங்கே கூட்டு வந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இந்த வனாந்திரத்தின் அனுபவங்கள் சில சூழ்நிலையில் வரும். ஏன் இந்த அனுபவம் அப்படின்னும் பொழுது தேவனுடைய அற்புதம் விளங்குவதற்கு. புரியுதுங்களா? தேவனுடைய அற்புதம் விளங்குவதற்கு. அவர் எல்லாமே நல்லதுக்கு தான் செய்வார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. நிச்சயமாகவே நாம் கானானை சுதந்தரிப்போம். ஒரு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, அதான் ஆண்டவர் நம்ம கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் வசனமும் வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அந்த வசனம் வார்த்தையும் பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், பூமியை சுதந்தரித்து கொள்ளலாம். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாத்திரையை மேற்கொள்ளுகிறார்கள். இது யாத்திராகமம்லேருந்து உபாகமம் வரைக்கும் போகிறது. அதுக்கப்புறம் தேசம், இவங்களுக்கு கானான் அப்படின்ற ஒரு தேசத்தை தேவன் வாக்களிக்கிறாரு. அந்த கானான் தேசத்துக்கு நேராக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, யாத்திரையை மேற்கொள்ளுகிறார்கள். இவங்க கானானுக்குள்ள போய் சேருகிறார்கள். அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி எந்த ராஜாக்களை தோக்கடிக்கிறாங்க, என்னென்ன நடக்குது அப்படின்ற அந்த காரியங்கள், அப்புறம் இவங்க அதை பற்றி கொள்ளுகிறார்கள். அந்த தேசத்துக்குள்ள போயிடுறாங்க. அங்க போய் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் தேவன் அவருடைய மக்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கொண்டு வருகிறார். கானானியர்களை தோற்கடிக்கின்றனர், அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு, வலுகி பெறுகிறாங்க. ஆனால் என்ன நடக்குது ஆனாலுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அங்கே இருக்கிற ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஃபஸ்ட்டு இந்த கானான் தேசத்தில் இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி தேசங்களை எல்லாம் மக்களை எல்லாம் வெளியில் அழிச்சிட சொல்லுவார், வெளியில் அனுப்பிச்சிட சொல்லுவார். அதை செய்ய மாட்டாங்க. செய்யாமல் அப்படியே விட்டதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க, ஆமாம், ஒன்றரை கலந்து அந்நிய தெய்வங்களை வணங்குறவங்களா மாறிடுவாங்க. இதனால ஆண்டவருக்கு கோபம் எதிரிகள் கையில இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்துருவாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்புறம் சிதறடிக்கப்படுவார்கள். இது எல்லாமே, அதாவது இந்த தேசத்தை பங்கு கொள்றது, பங்கு போட்டு அதுக்குள்ள வர்றது, அதுக்கப்புறம் அந்நிய தேவர்களை வழிபடுறது, ஆண்டவர் இவங்களை சிதறடிக்கிறது, அப்புறம் மறுபடியும் ரட்சகர்கள், அதாவது தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சு அவங்க மூலமா பேசி அவங்க மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது வர மனம் திரும்புதல ஒரு விடுதலையை கொடுக்கறது, இப்படி போயிட்டே இருக்கும். ஆனா பர்மனண்டான ஒரு ரட்சிப்பு அப்படின்றது அவங்களுக்கு இல்லவே இல்லை. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் there is no permanent solution. அதனால அந்த ரட்சகர் தான் பர்மனண்டான ஒரு சொல்யூஷன், ஜீசஸ் தான் பர்மனண்டான சொல்யூஷனு. ஸோ அவரை கொண்டு வரணும், அவரை மக்கள் நம்பணும் அப்படின்றதுக்காக அதிலிருந்து அப்படியே, புரியுதுங்களா, முன்னாடி நான் சொன்னது போல யோசுவாவிலிருந்து மல்கியா வரைக்கும் அந்த பழைய ஏற்பாடு முடிஞ்சிருச்சு. ஸோ எதில் முடியுது அப்படின்னா, இந்த உலகமே ஒரு ரட்சகர் வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் அந்த பழைய ஏற்பாடு முடிகிறது. இப்போ புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. புதிய ஏற்பாடு மத்தேயுவிலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகள் வரைக்கும், புரியுதுங்களா, என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரட்சகர் ரட்சிப்பதற்காக எல்லா இடத்துல இருக்கிற மக்களையும் மறுபடியும் ரட்சிக்கிறதுக்காக ஒரு ரட்சகராக இயேசு அனுப்பப்படுகிறார்னு சொல்லி, அவர் ரட்சகராக இந்த பூமிக்கு வருகிறாரு. மக்களுடைய பாவத்துக்காக மரித்து மீண்டும் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போய் மக்களை கடவுளோட தன்னுடைய இரத்தத்தின் மூலமா சேர்த்துடுறாரு. இதுதான் மத்தேயிலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகள் வரைக்கும் நடக்கிற காரியம். இது ஃபுல்லாவுமே இயேசுவினுடைய சுவிசேஷமாக, த காஸ்பல். இது 4 புஸ்தகம் வரும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 புஸ்தகத்துல இயேசுவை பற்றின காரியங்கள், இயேசுவின் சரித்திரம், இயேசுவின் அற்புதங்கள், இயேசுவின் உபதேசங்கள், இயேசுவினுடைய பிரமாணங்கள், இது எல்லாமே அதுல இருக்கும். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படின்றது எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு மரித்து உயிர் தெழுந்து பரலோகம் போனதுக்கு அப்புறம் அவரை
பின் சென்ற அந்த சீஷர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க செய்த ஊழியங்கள் வந்து இந்த அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இது எதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரப்படுது அப்படின்னா, ரட்சிப்பு, ரட்சகர், இதுதான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரப்படுகிறது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ரோமர்லேருந்து வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின 19 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாவுமே இந்த உலகத்தை மீட்பறதுக்காக இயேசு மறுபடியும் வரப்போறாரு அப்படின்ற அந்த செய்தி தான் அதில் இருக்கும். அதனால் நம்ம ஒழுங்காக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், இயேசுவினுடைய ரத்தத்தை நம்பணும், அவருடைய சித்தத்தை செஞ்சு முடிக்கணும். இது போல நிருபங்களாக நம்ம எப்படி கடவுளோட வாழணும், தொடர்ந்து அந்த உறவில் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஆவிக்குரிய பிரகாரமாக இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோமர் அதிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 20லிருந்து 22 பைபிள் முடியுது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் ஒரு புதிய சிருஷ்டியை உருவாக்குகிறார். பழைய வானம் பழைய பூமி எல்லாம் போயிருது, புது வானம் புது பூமி. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, இதோட பைபிள் முடியுது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் உலகத்தை உண்டாக்குகிறாரு, புதிதாக சிருஷ்டிக்கிறாரு. அந்த சிருஷ்டிப்பிலிருந்து தான் இந்த உலகம் ஆரம்பிக்கிறது. அதே போல இந்த வேதத்தினுடைய முடிவும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதிய காரியத்தை தேவன் சிருஷ்டிக்கிறாரு, புதிய வானம் புதிய பூமி. பட் இது எல்லாமே இந்த தடவை வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய ஆளுகையில் தேவனோட என்றென்றைக்கு மக்கள் வாழுகிற ஒன்றாக இது இருக்கிறது. ஸோ இதுதான் அப்போ சிருஷ்டிப்பிலிருந்து சிருஷ்டிப்பு, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்பிரிச்சுவல்லேருந்து ஸ்பிரிச்சுவல், சிருஷ்டிப்பிலிருந்து சிருஷ்டிப்பு, அதுதான் பைபிள். புரியுதுங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல பைபிளினுடைய முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் ஸ்பிரிச்சுவல் புக்கு அது. ஏன்னா அதை எழுதும் பொழுது ஆவியில கொண்டு போய் ஆண்டவர் ஆவியில தான் வந்து மோசேக்கு வெளிப்படுத்தி அதை அவர் எழுதுறாரு. ஏன்னா உலகத்தை உண்டாக்கும் போது மோசே கிடையாது. அப்பனா அந்த என்கவுண்டர் மூலமாக தான் பைபிள் வந்து ஆரம்பிக்கிறது, எழுதப்பட்டது. காடனுடைய என்கவுண்டர் மூலமாக பைபிள் எழுதப்பட்டது, முதல் 5 புத்தகங்கள். ஸோ ஃபஸ்ட்டு புக்கே வந்து ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் மூலமாக தான் நமக்கு கிடைச்சது. அதே மாதிரி கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் மூலமாக தான் நமக்கு கிடைச்சது. இயேசு வரப்போகிறார், நித்தியமாய் அரசால போகிறார், நாம் அவரோட இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்கால நம்பிக்கையை நமக்கு வந்து கொடுக்கிற ஒன்றாக அந்த புஸ்தகம் இருந்தது. ஸோ திஸ் இஸ் த ஹோல் பைபிள். புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக புரிந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம நாளைய தினத்திலிருந்து அந்த இதுவை பார்ப்போம், புஸ்தகங்கள், ஒவ்வொரு புத்தகமாக அதில் இருக்கிற வசனங்கள், அதிகாரங்களை வந்து நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். ஸோ நாளைய தினத்தில் நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம். இன்றைக்கி வந்து என்ன பண்ணுங்கள், இந்த காரியங்கள், எழுதின காரியங்கள், புரிந்து கொண்ட காரியங்கள், இதையெல்லாம் உட்காந்து எழுதி அப்படியே வச்சிடாதீங்க. நடுவில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து பாருங்கள், அதை மெடிடேட் பண்ணுங்கள். பைபிளில் பெரிய வசனம் எது, எழுதி வைக்கிறதோட விட்டுறக்கூடாது. அதை போய் தேடி எடுத்து அந்த வசனத்தை எழுதி வைங்க, அந்த அதிகாரத்தை எழுதி வைங்க. 119ஆம் அதிகாரன்றது நீங்கள் ஃபுல்லாமே உட்காந்து படிங்க, அதை படிங்க. ஸோ அதை பண்ணும்போது உங்களுக்கு மைண்டில் இறங்கிடும். ஓகே, பைபிளில் இப்போ யார் கேட்டாலும் டக்கு டக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அப்படியே உங்களுடைய ஃபிங்கர் டிப்பில் இருக்கும் எல்லாமே. பைபிளில் மொத்தம் எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66. பைபிளில் மொத்தம் எத்தனை புஸ்தகங்கள்? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, சின்ன வசனம் எது, பெரிய வசனம் எது, பழைய ஏற்பாட்டில் எது சின்ன வசனம், புதிய ஏற்பாட்டில் எது சின்ன வசனம், பழைய ஏற்பாட்டில் எது பெரிய வசனம், புதிய ஏற்பாட்டில் எது பெரிய வசனம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா 3:16. யோவான் 3:16 வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பெரிய வசனமாக சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேதத்தினுடைய புள்ளி விவரங்கள். இது நம்ம ஃபிங்கர் டிப்பில் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பேசிக் நாலேஜ் தான். அதுக்கப்புறம் ஹோல் பைபிளை நீங்கள் எப்படி புரிந்து கொள்றீங்க அப்படின்றது முக்கியம். ஸோ அதனால தான் சிருஷ்டிப்பில் ஆரம்பித்து சிருஷ்டிப்பில் முடியுது. இதை நீங்கள் உட்காந்து இன்னும் டீப்பாக நீங்கள் யோசித்து பார்த்து இதோட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பைபிள் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். புரியுதுங்களா? அதனால் ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்கள் படிக்க போக அதில் ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க.
ஸோ நாளைக்கு நம்ம ஒரு நியூ புக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ஃபுல்லாகவுமே பைபிள் ரீடிங் தான். ஒவ்வொரு வசனத்தையும் நாம் தியானிக்க போகிறோம், மெடிடேட் பண்ண போகிறோம். அதில் டீப்பாக கடவுள் நம்மளை எப்படி கொண்டு போகிறாரோ அதில் கொண்டு போவோம். அதன் மூலமாக கடவுள் நம்மளோட பேசுவார். ஐ திங்க் இன்னைக்கு கடவுள் உங்களோட பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். கடவுள் உங்களோட பேசினாரா? சூப்பர். அதுதான், நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் கடவுள் பேசுவார். அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார், செய்வார். சரிங்களா? நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த காலை நேரத்தில் இந்த கூடுகையில் வந்த ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தை